பட்டளந்த விவகாரம் இன்று இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார சனாயக்காவுடைய தலைமையிலே அவர்களுடைய ஜேவிபி தோழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதாக 88-89 ஏவிபி போராளிகளாக இருந்தவர்கள் பட்டளந்தவில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தை ஒரு பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். வருகிற 10ஆம் தேதி பாராளுமன்றத்திலே அந்த பட்டளந்த விவாதமும் நடைபெற இருக்கிறது. இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை பட்டளந்த அறிக்கையும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பட்டளந்த மட்டும் இலங்கையிலுடைய பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த இலங்கையிலே பட்டளந்த விடயம் தொடர்பாக ஜேவிபி சிங்கள இளைஞர்களுக்கு நடந்த கொலைகள் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் சபை வரையும் கொண்டு சென்றிருந்தார். ஆனால் அது ஒரு பெரிய விடயமாக எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த மண்ணிலே உங்களுக்கு தெரியும், 1980களின் ஆரம்பத்தில் குமுதினி படகிலே இதே நெடுந்தீவு மண்ணைச் சேர்ந்தவர்கள் கதற கதற குதறி எடுக்கப்பட்ட வரலாறு, இரத்தம் கடற்படையினால் இரத்தம் குடித்த வரலாறு நாங்கள் யாரும் எந்த மனிதனையும் கொண்டவரும் மறக்க முடியாது. 7 மாத கைக்குழந்தை கூட பைனட் கத்திகளால் குத்தி கொல்லப்பட்ட வரலாறு இந்த மண்ணிலே நடந்தது. இதுவரை யாரும் அதுக்காக தண்டிக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. அதே போல் குருநார் கடலிலே 35 எங்களுடைய மீனவ சகோதரர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள். நவாலியிலே நடந்த சென்ட் பீட்டர்ஸ் படுகொலைகள், இதனை விட நாகர்கோவிலே நடந்த படுகொலைகள், கொக்கட்டிச்சோலையிலே நடந்த படுகொலைகள், வாகரையிலே நடந்த படுகொலைகள், இறுதியாக 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலை, நேரடியாக காலங்காலமாக நடந்த இனப்படுகொலை 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தலாயிலே 154 தமிழ் விவசாயிகள் சிங்கள போலீசார் பார்த்திருக்க சிங்கள காடையர்களால் வெட்டி எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு ஒரு இனப்படுகொலை யுத்தம் இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதோ அது 2009 இறுதி வரைக்கும் இந்த மண்ணிலே எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையாக இருக்கிறது. இது தொடர்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த மன்னாரின் பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் கூட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் 1,46,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமலும் கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை எழுத்து மூலமாக ஆவண ரீதியாக ஆதாரங்களோடு சமர்ப்பித்திருந்தார். ஆகவே எங்களுக்கு நடைபெற்றது இந்த உலக பந்திலே மிகப்பெரிய இனப்படுகொலை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.